2011 ஆண்டு இந்தியா முழுவதும் 21 மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதில் 16வது இடத்தில் கோவை, 17வது இடத்தில் கொச்சி, 18வது இடத்தில் பாட்னா. கோவைக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற கொச்சி, பாட்னாவில் இன்றைக்கு மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி கூட கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, இப்போது ஆளும் கட்சி தாவேகா எல்லோருமே மெட்ரோ ரயில் திட்டத்தை தங்களின் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் மத்திய அரசாங்கம் இதை நிராகரித்திருக்கிறது. பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி நிராகரித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நீங்க டெக்னிக்கலா கன்சல்ட் பண்ணாம அறிவிச்சீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னாரு? தேசிய மகளிர் அணி செயலாளர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏ ஆட்சிக்கு வந்தா கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்படும் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வர்றதுக்கும் டெக்னிக்கல் இஷ்யூக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஆட்சிக்கு வரலன்னு சொல்லி கோயம்புத்தூரை புறக்கணிக்கிறீங்க. இது மாபெரும் குற்றம். கோயம்புத்தூர்ல ஆயிரக்கணக்கான கோடி வருமான வரி அள்ளி தர்றோம், ஜிஎஸ்டி வரி அள்ளி கொடுக்கறோம். ஆனா கோயம்புத்தூருடைய வரி பணத்தை கொண்டு போய் ஆக்ரால, பாட்னால, கொச்சியில இப்படி மற்ற மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் போடுறீங்க. ஆனா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. கோவை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடு. கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம். அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம், நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம். கோவை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி மறுத்த நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம்.